அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவலோடு தான் வந்திருக்கோம். ராகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? அன்பு ரிஷபராசி நேயர்களே, 10 அப்படின்ற இடத்துல ராகு இருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகள்லாம் கிடைச்சிருக்கோ, அதை உங்களுக்கு அனுபவிக்கிற யோகங்கள் ஏன் கம்மியாச்சுன்னா 5ஆம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு அதை கெடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்க கேது 4ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துல ராகு வரும்போது பதவியில் மாற்றங்கள் ஏற்படுத்தும், தொழிலில் சிறப்பு ஏற்படும். தொழிலில் இந்த கலர்ஃபுல்லாக பண்ணுற தொழில் மிகப்பெரிய யோகத்தை தரும். இப்போ ராகுவை பார்த்துருவோம், அதுக்கு பின்னாடி கேதுவை பார்ப்போம். இப்போ லக்னத்துக்கு அதாவது ரிஷப ராசிக்காரவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்க ராகு பெரிய கெடுதல்லாம் ஒன்று தரமாட்டார். ஒரு சின்ன தொழிலில் இடம் மாற்றம், ஒரு ஆஃபீஸை பெருசு பண்ணுறது அல்லது ஆஃபீஸை கீழ் மாடியில் இருக்கிறது மேல் மாடிக்கு போகிறது, இடம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இருந்தாலும் தொழிலில் பிரச்சனைகள் பாதிப்புகள் ரிஷபராசிக்கு கிடையாது. 2ஆம் இட குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துக்கு அவர் கொஞ்சம் பலகீனமாக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் வர்ற பணத்தை நம்ம தக்க வைக்க பழகணும். ஏன்னா நிறைய பணம் வரும், அந்த பணத்தை திருப்பி திருப்பி முதலீடு பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும், பயணங்கள் மூலம் எப்படி இருக்குன்னா, வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கு ரொம்ப பெரிய பிரமாதமாக இருக்குது. வெளிநாடு யோகங்கள் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த புதியதான கையெழுத்து போடக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனையில் கையெழுத்து போடுறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நண்பர்களுக்காக, ஏன்னா 3ஆம் இடம் என்பது நண்பர்களையும் சொல்லும், கூட்டாளிகள் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லும். 2ஆம் இடம் புதிய நண்பர்கள், 3ஆம் இடம் கூட்டாளிகள், 2 பேர் சேர்ந்து செய்கிற விஷயங்கள். அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, திருட்டு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, 2 பேர் சேர்ந்து செய்கிறது. இதில் உங்களுக்கு நன்மையான பலன் இருக்குது. இருந்தாலும் நண்பனை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. 4ஆம் இடத்துல எப்படி இருக்குது, அம்மா வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த டைம் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. வாகனங்களில் நம்ம மேசராசிக்கு சொன்ன மாதிரியே தான் ரிஷபராசிக்கும் வாகனம் ஓட்டுவதில் கவனம் தேவை. அடுத்தது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில், பூர்வீகத்தில் வழக்கு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ வெளியேறதுனால நன்மையாக, ஒரு வேலைக்காக வெளியேறது, அல்லது திருமணத்துக்காக வெளியேறது, அல்லது கல்யாணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது, அல்லது கல்யாணமாகி பெண் வீட்டுக்கு போகிறது, இந்த அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவுகள் பெருசாக இல்லை. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாட்டில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனால் புத்திர பாக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் உங்களுக்கு நன்மையே இருக்குது. கடன் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, திருமணத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நீங்கள் திருமணத்தில் நல்ல சுகங்கள் கிடைக்கும். திருமணமாகாத கன்னியர் அப்படின்றது சொல்லவங்களுக்கும், காளையர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு திருமண வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு காரோட திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது கார் வாங்கினதுனால திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது கல்யாணமானதுனால கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ரொம்ப விசேஷமான தன்மைகள் இருக்குது. வீடு கட்டுறதுல, அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மனைவி பேரில் வீடு கட்டலாம். அதே மாதிரி இடம் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா இடம் நீளமாக அதிகமாக வாங்கிடக்கூடாது. அகலமும் நீளமும் ஒரே மாதிரி இருக்கணும். 30க்குன்னா ஒரு 40 வருதி அகலம் இருக்கலாம். இப்போ 60 வாங்குறோம்னா 70 80 வருதி இருக்கலாம். 120 தாண்டி போயிடக்கூடாது. இப்படி இடங்களை பார்த்து வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா வாஸ்து குறைபாடு உள்ள இடங்கள் இப்போ அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் மனைவி பேரில் இடம் வாங்கிக்கங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இது வருதி நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்களா ஒரு விஷயம், அந்த விஷயம் கிடைக்கும். புதை பொருட்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப நாளாக இது எனக்கு ரொம்ப ஆசை, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடம் மிகுந்த அதிர்ஷ்டத்தோடு உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஆயில் பயம் அதுக்கெல்லாம் கவலையே பட வேணாம். நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த காலில் அடிபட்டது, பல் சார்ந்த பிரச்சனை, உடம்பு நடுக்கம், இதெல்லாம் சரியாகும். அதுக்கு அடுத்ததாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா, தந்தை வழியான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வெளிநாட்டுக்கு தொழில் மூலம் போகிறவங்க போய்க்கலாம். தந்தையோட தொழிலை செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது, அந்த எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை. தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கலர்ஃபுல்லான தொழில்களாக நம்ம செய்வோம், முதவே சொன்னோம். அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சார்ந்து, அதே மாதிரி நம்ம இந்த நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க,
பண்ணுறவங்க, எடிட்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்க சினிமா நடிகர் நடிகைகளுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. லாபம் எப்படி இருக்குன்னா, லாபத்தை நீங்கள் கொஞ்சம் கைப்பற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்குது. மூத்தவங்களுக்கு மட்டும் இருக்குது. உங்களுக்கு இந்த லாபம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் வந்த அளவுக்கு லாபத்தை கொஞ்சம் விரயம் பண்ண வேண்டிய செலவும் இருக்கும். ₹1,00,000 வந்துச்சுன்னா ஒரு ₹90,000 செலவாயிரும். அந்த 10,000 மிச்சமாகுதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. ரைட்டு. இதுவரை இருந்த துன்பமான படுக்கை அறை, சண்டை சலச்சரவு, கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை, வெளிநாட்டில் தங்கியிருந்து திருப்பி இந்தியாவுக்கு வர முடியலேன்னு சொன்னவங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுது. அத்தனையுமே நன்மையாக நடக்குது. நீங்கள் இதுவரை கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட இனி அந்த சண்டைகள் இல்லை. உங்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கை ஆரம்பிக்குது. இதுதான் ராகுவை வச்சு நம்ம சொன்ன பலன். இப்போ கேதுவை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது? கேது வந்து ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், தாய், சுகம். இந்த சுகஸ்தானம்ன்றதை நம்ம எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதுல தடை தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா 4ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் கூட திருமணம் ஆயிரும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறதுனால ஒரு திருமணம் பேசுகிறதுல குழப்பம், சிறு சிறு தடைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மிக எச்சரிக்கையாகவும் மிக கவனமாகவும் திருமண ஏற்பாடுகளை செய்யுங்க. தொழில் மூலியமாக வரக்கூடிய தனவரவு எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு விற்றது மூலமாக உங்களுக்கு பண வருவாய் உண்டு. அம்மா மூலியமாக பண வருவாய் உண்டு. அதே மாதிரி வாகனங்கள், பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு யோகங்களும் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தனச்சேர்க்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும். பேசுவதன் மூலம் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். படிக்கிற தங்கச்சி தம்பிகள் இருந்தாங்கன்னா படிப்பில் அவங்களுக்கு அரியர் விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்னங்க சார், எங்களுக்கு சொல்ல வேண்டியது அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னாலும் உங்களுக்கு படிப்பில் வந்து ஞானம் கிடைக்குது. உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு படிப்பில் தடைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக படிக்க சொல்லணும். பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் மேசராசிக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கும் தீருது. இருந்தாலும் வீடு கட்டும்போது, இப்போ வீடு வாங்குறீங்க இல்லையா, அந்த வீடு வாங்கும்போது ஒரு குறுகலான சந்துக்கிட்ட தான் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இந்த வீடு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கவங்க சுயம்புவாக அந்த சிவன் கோயிலுக்கு வழிபாடு வச்சுக்கணும். சுயம்பாக வந்த சிவன் இருக்கார் இல்லையா, அவர் வழிபாடு வச்சுட்டிங்கன்னா இந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். கடன் பிரச்சனையினால் எப்படி இருக்குது அப்படின்னா, கடனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அனைத்து கடனும் தீர்ந்துடும். இத்தனை வருஷம் கடனே கட்ட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இந்த வருஷம் எப்படி கட்டணும்னே தெரியல அப்படின்று 18 மாதத்துக்குள்ளே கடன் முழுமையாக தீர்க்கக்கூடிய ராசியில் வந்து ரிஷப ராசி இருக்குது. அதனால் எந்த வம்பு வழக்கை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அனைத்துமே உங்கள் பக்கமே ஜெயம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய பாதிப்பெலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போதுமே நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதே மாதிரி எப்போதுமே போயிட்டே இருக்க வேண்டியதாக. ரிஷபராசி என்றைக்குமே மனைவி சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து கணவன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இது எப்போதுமே உங்களுக்கு நீடிக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறதையே மற்றவர்கள் கேட்க மாதிரி தான் இந்த வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. இந்த கேது பயிற்சினால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரவங்க மனைவி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது கணவன் வந்து இத்தனை நாள் வேலை இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம், திடீர் விபத்து, இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனம் தேவைதான். அதிர்ஷ்டம் பெருசாக இல்லை. லாட்டரி சீட் வாங்குறது, இந்த குதிரை ரேஸுக்கு போகிறது, ஷேர் மார்க்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் எப்போதுமே ஈடுபடாதீங்க. என்றைக்கு 1% கூட ஜெயிக்க முடியாது. சரி, தந்தை வழியான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, தந்தைக்கு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாயிடுவார். இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சுகம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குணம் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் வித்தியாசமாக. ஏன்னா அதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போவார். அதனால் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் வீடு கட்டி விற்பனை செய்கிறவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வீடு கட்டி விற்பனை செய்கிறது, அதே சமயத்தில் இந்த கைமாத்துற மாதிரி தொழில் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. பொதுவாக இந்த வருஷம் யாருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா, அந்த வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துக்கிங்க, ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறது. அதனால் நீங்கள் இனிமேட்டுக்கு இடம் வாங்குறவங்கெல்லாம் பார்த்துக்குங்க. அந்த சரிவு வரும்போது வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த காலகட்டத்தில் அடுத்த வருஷத்தில் அந்த விற்பனை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா நிலம் வந்து எதுவுமே விற்கலைன்னு அத்தனை பேரும் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அடுத்ததாக தொழில் விஷயங்களில் இது ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கிற மாதிரி இந்த கேமரா சார்ந்த தொழில், சினிமா சார்ந்த தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நூல் சார்ந்த விஷயத்தில் இருக்காங்கள்ல, தேனீ வளர்ப்பு, நூல்,
பஞ்சு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சிறுதொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. பெரிய மொத்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. சரி, லாபங்கள் வர்ற தொழில் மூலம் அடைந்த லாபங்களை நம்ம சேகரித்து வச்சுக்கிற முடியுமானாக்கா அது கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன பண்ணணும்னா நீங்கள் கடன் கட்டலாம். இத்தனை வருஷமாக வாங்கின கடனை கட்டி அந்த கடன் மூலியமாக அது ஒரு அதை கட்டுறது மூலியமாக நிம்மதி கிடைக்கும். சரி, எப்படி இருக்குது? வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வெளிநாடு சிறப்பாக இருக்குது. வெளிநாடு நீங்கள் போகலாம். எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். அதே மாதிரி நீங்கள் அதாவது புதிய லக்ஸரியான ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த லக்ஸரி ஃப்ளாட்டில் வந்து நீங்கள் எப்படி மனசுக்குள்ளே நினச்சிருந்தீங்களோ அது மாதிரி அந்த கட்டில், தேக்கு மர கட்டில் வாங்கி அதில் வந்து நல்ல குஷனோடு நம்ம வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இடம் வாங்குகிற ஒரு யோகம் இருக்குது. புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது. திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரவங்க ராகு எப்படி நன்மை சமமாக அளவு கொடுத்தாரோ அதனால் கேதுனால் தீமைகள் இல்லை. உங்களுக்கு கேதுனால் எப்படி மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 60 to 70% நன்மையான பலனில் இருக்கார். ராகுனால் உங்களுக்கு 70 to 80% நல்ல பலனில் இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு ராகு எது பெருச்சினால் எந்த பாதிப்பும் இல்லை.